ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜிஆர். போன வீடியோவான டாம் ரேடர் கிங் மான்காவா சாப்டர் 2ல வந்து நம்மளோட ஹீரோவான சியோ ஜோயினை வந்து தேடி ஒரு 4 பேர் வந்து அவனோட இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டி வந்து முடிச்சிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான அந்த டாம் ரேடர் கிங் மான்காவா சாப்டர் 3ல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்ன வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனலில் நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 4 பேர் வந்து நம்ம ஹீரோவான சியோ ஜோ கிட்ட வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, வாவ் ஜோயான், உனக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாதாடா? உன்னோட பாஸை பார்த்து நீ தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லாம அமைதியா வந்து நின்றுட்டு வந்திருக்கிற. என்னை பார்த்ததும் மரியாதை தராம நீ பாட்டுக்கு வந்து நின்றுட்டு வந்திருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது சியோ அப்போ வந்து என்ன நினைக்கிற அப்படின்னா, இந்த முட்டா பையனோட பேர் தான் பார்க் குயோங் டே. இவன் ஒரு அக்மார்க் ஒரிஜினல் தெரு கொள்ளக்காரன். ஆனா இவன் இப்போ ஒரு ஆர்ட் புரோக்கரா வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறான். இருந்தாலும் இந்த முட்டா பையன் அவனோட அக்காவான பார்க் குயோங்கோ ஜோ கூட சேர்ந்து தான் வந்து ஆர்ட் புரோக்கர் வேலையை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்ட் கேலரியை நடத்திட்டு வந்து வராங்க. இவங்க 2 பேருமே வந்து நல்லவங்க தான். இருந்தாலும் வந்து பிரச்சனை வந்து பண்ண மாட்டாங்க அவ்வளோக்கும். நான் ஹைஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு கொஞ்சம் வந்து பணம் வந்து தேவைப்பட்டப்போ நான் இவங்க கடையில் அப்பப்போ வந்து வேலை பார்த்துட்டு வந்து இருந்தேன். நான் கொஞ்ச நாள் வந்து இவங்க இடத்துல வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை விட்டு வந்து போயிடலான்னு நான் வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது, ஆனால் இந்த முட்டா பசங்க என்னை அவ்வளோ ஈஸியாக வந்து விடலை. என்னோட 20 வயசு வரைக்கும் அவங்க இடத்துல இவனுங்க என்னை வேலை செய்ய வச்சானுங்க. நான் யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் இருந்தாலும் நான் என்னோட வேலையை மற்ற வேலை மாதிரி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் மற்ற எல்லாருக்கும் கிடைச்ச மரியாதை எனக்கு வேலை செஞ்ச இடத்துல துளி கூட வந்து கிடைக்கவே வந்தில்ல. அதுவும் ஒரு வாட்டி கூட எனக்கு வந்து மரியாதை வந்து கிடைக்கவே வந்தில்ல. அவங்க என்னோட கழுத்துல ஒரு கயிறு கட்டினாங்க. அவங்க என்னை மிரட்டி ஒரு நாய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு பையன் சியோ ஜோயினை பார்த்து வந்து கத்துறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஏன்டா இப்போ வந்து பதில் பேச மாட்டேங்கிற? கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறான். முட்டா பையல, உனக்கு மறுபடியும் வந்து உத வேணுமாடா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சடனாக சியோ ஜோயான் இப்படி வந்து பேசிட்டு வந்து இருந்த பையன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விடுறான். அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து மற்ற எல்லாரும் அப்போ ஷாக் ஆகுறாங்க. அப்போ இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன பாஸ், அவரை ஏன்டா வந்து அடிச்ச அப்படின்னு வந்து கேட்கும்போது சியோ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முட்டா பசங்களா, இதை போய் உங்கள் பாஸான அந்த அக்கா கிட்ட வந்து சொல்லுங்கடா. நான் அவங்களுக்கான வேலையை எப்பயோ முடிச்சிட்டேன். இனிமேல் நான் வந்து உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பார்க்கியோங்க வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ எங்களுக்காக வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டியா? நீ என்ன முட்டாளடா? நீ மறுபடியும் வந்து எங்கள் கூட வந்து வேலை செய்ய வாடா அப்படின்னு வந்து கூப்பிடும்போது சியோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட தாமதமான பணம், என்னோட போனஸ் பணம், இந்த 2யுமே நீங்கள் இப்போ என்கிட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நீங்கள் நிறைய பணம் வந்து பாக்கி தரணும். இப்பயே வந்து தரீங்களா, இல்லை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சியோ சொன்னதை கேட்டு பார்க் யோங்கோ அமைதியாக வந்து நின்றுட்டு சிரிச்சிட்டு வந்து இருக்கிறான். அப்போ பார்க் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்களாடா, எனக்கு வந்து வயசானதும் இந்த மாதிரி வந்து இருக்கிற பொடி பசங்க எல்லாருமே இப்போ என்கிட்ட வந்து திமிரா வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறானுங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தானே வந்து இருக்கீங்க. இவன் நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். நீ இப்போ எங்ககிட்ட வந்து என்னடா சொன்ன, சியோ ஜோயான் முட்டா பொடிப்பையில இப்போ வந்து எங்ககிட்ட அடி வாங்கி வந்து சாக போகிற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பார்க் வேகமாக போய் சியோ ஜோயினை வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்போ மறுபடியும் சியோ அவனோட கையை யூஸ் பண்ணி பார்க் இவங்கிட்ட முகத்திலேயே வந்து ஒரு பஞ்சை வந்து விடுறாப்புல. அந்த சீனையும் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. பார்க் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, முட்டா பையல, உன்னை என் மேலேயே வந்து கையை வச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சியோ வந்து என்ன பண்ணுறான்னா, பார்க்கோட முகத்தை வந்து பிடிச்சி வேகமாக அவனோட கால் முட்டிலேயே, அதாவது சியோவோட கால் முட்டிலேயே பார்க்கோட மூஞ்சை வச்சு வந்து அட்டாக் வந்து பண்ணுறான். அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இப்படி வந்து அடி வந்து பட்டதுனால பார்க் இவங்க முகத்தில் ரத்தம் வந்து ஊற்றுது. அப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் பாஸ் அப்படின்னு வந்து கத்திட்டு வந்து இருக்கும்போது, அப்போ 2வதாக வந்து இருக்கிற பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த முட்டா பையன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு வந்து இருக்கிறான், ஏன் அவன் இப்போது ரொம்ப வேகமாக வந்து இருக்கிறான், அதுவும் வந்து நல்லா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 3வதாக வந்து இருக்கிற பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சின்ன பாஸை இன்னும் அவரோட சண்டையில் வந்து அவர் வந்து மோசமாக வந்து இருக்க மாட்டார். அவர் வந்து நல்லா தான் வந்து சண்டை போடுவாப்புல, எனக்கு வந்து தெரியும். பேசுகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு அவனை ஒன்று சேர்ந்து எல்லாருமே இப்போ வந்து அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 2 பசங்க சியோ ஜோயினை அட்டாக் பண்ண வரும்போது சியோ மறுபடியும் ஒரு பையன் மூஞ்சிலேயே அட்டாக் வந்து பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்னொரு பையனோட முகத்திலேயே சியோ ஜோயான் உதைக்கிறான். அந்த சீன்ஸை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சியோ ஜோயான் அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து வம்பிழுத்த 2 பசங்களையுமே வந்து அடிச்சு போட்டுட்டு நின்றுட்டு வந்து இருக்கிறான்.
அப்ப ஃபர்ஸ்ட்டு பேசின பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான்? அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப சிஓ மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறான்னா, அதுவும் கரெக்ட்டு தான். அவனுங்க இப்போ என்ன பார்த்து வந்து பயப்படுறானுங்க. 15 வருஷத்தோட சண்டையில நான் கத்துக்கிட்ட ரிசல்ட் மொத்தமும் வந்து இதுதான். அப்படின்னு வந்து நினைச்சுட்டு, சிஓ அப்ப வந்து அந்த பசங்கள பார்த்து வந்து என்ன சொல்றான்னா, நீங்க ஆல்ரெடி இப்போ என்கிட்ட மண்ண கவ்விட்டீங்க. அடடடடா! உங்க எல்லாரையுமே பார்த்தா எனக்கு வந்து கவலையா இருக்கு. இனிமே இந்த உலகம் ரொம்ப கஷ்டமா வந்து மாறப்போகுது உங்கள வந்து பொறுத்தவரைக்கும். அப்புட்னு சொல்லிட்டு, அப்ப சிஓ வந்து என்ன நெனைக்கிறான் அப்டின்னா, நான் முன்னாடி இருந்த மாதிரியே என்னோட உடம்பு இப்போ நல்லாவே வேலை செய்யுது. நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆனாலும் இப்ப இருக்கிற என்னோட உடம்பு இன்னும் இந்த அட்டாக்ஸ வந்து தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னு எனக்கு தோணுது. இந்த சண்டைய இப்ப நான் வந்து சீக்கிரமா முடிச்சாகணும். அப்புட்னு சிஓ நெனச்சுட்டு வந்து இருக்கும்போது, அப்ப பார்க் யோங்க வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "உன்ன நல்லா வளர்த்து விட்டதே நாங்க தான். எங்களுக்கு நீ தர மரியாதை வந்து இதாடா. நீ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து வர்றதுக்கு நான் உன்னை இப்ப வந்து கொல்லணுமாடா?" அப்புட்னு சொல்லும்போது, அப்ப 2வதா பேசின பையன் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ் நீங்க அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நீங்க இப்போ கத்தியோட வந்து சண்டைக்கு போறீங்க. கொஞ்சம் கவனமா வந்து இருங்க." அப்புட்னு சொல்லும்போது, அப்ப பார்க் வந்து அந்த பையன பார்த்து வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, என்னது? எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் வந்து உன்னோட வாய வந்து மூடுறியா? நான் பார்த்துக்கிறேன்." அப்புட்னு சொல்லும்போது, அப்ப 2வதா பேசின பையன் மறுபடியும் வந்து என்ன சொல்றான்னா, "ஆனா பாஸ், நீங்க வச்சிருக்கிற அந்த கத்தி வியாபாரத்துக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்றது. அது டேமேஜ் ஆனா நீங்க அப்ப வந்து என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து வேற கத்திலாம் வந்து வாங்க முடியாது." அப்புட்னு சொல்லும்போது, சிஓ வந்து என்ன நினைக்கிறான் அப்டின்னா, பார்க்கு கிட்ட வந்து இருக்கிற அந்த கத்தி, அது ஒரு நினைவு சின்னமா வந்து இருக்கறதுக்கு வந்து வாய்ப்பில்ல. இருந்தாலும் இந்த விஷயம் ஏன் இப்படி வந்து நடக்கணும்? நல்லது. நான் கெஸ் பண்ண மாதிரியே இது ஒண்ணும் எனக்கு ஆச்சரியமான விஷயம் வந்து இல்ல தான். பெரும்பாலான நினைவுச் சின்னங்கள வந்து பொறுத்தவரைக்கும், பொதுவா அந்த பெரிய கல்லறை மூலமா தான் மக்கள அந்த நினைவுச் சின்னங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கும். ஆனா, சில நினைவுச் சின்னங்கள் அவங்கள வந்து கண்டுபிடிக்காம வந்து இருக்க, மனித சமூகத்துக்குள்ள, அதாவது சொசைட்டிக்குள்ள வந்து ரகசியமா வந்து மறைஞ்சிருக்கறதுக்கு எப்பயுமே வந்து ஆசைப்படுறாங்க. எப்படியோ அந்த விஷயம் சீக்கிரமாவே எனக்கு வந்து சொந்தமாக போகுது. அந்த நினைவுச் சின்னங்கள் எல்லாமே எனக்கு தான் வந்து கிடைக்க போகுது. அப்புட்னு வந்து சிஓ வந்து நினைச்சுட்டு வந்து இருக்கும்போது, அப்ப பார்க் கத்திய யூஸ் பண்ணி சிஓவ அட்டாக் பண்றான். சிஓ அப்போ பார்க்கோட கத்தி அட்டாக்ல இருந்து வந்து எஸ்கேப் ஆகுறான் ஜஸ்ட் மிஸ்ல. மறுபடியும் சிஓ பார்க் இவங்களோட அட்டாக்க வந்து தடுத்து, அப்ப சிரிச்சுக்கிட்டே பார்க்கோட கைய புடிச்சு, அவன் கழுத்துல கத்திய வச்சு சிஓ அவன வந்து மிரட்டுறான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சிஓ என்ன சொல்றான் அப்டின்னா, "என் மேல கத்திய யூஸ் பண்ண உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? இருடா உன்ன வந்து கழுத்த அறுக்கிறேன்." அப்புட்னு வந்து சொல்லும்போது, அப்ப பார்க் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "சிஓ ஏய் ஒரு நிமிஷம் வந்து இரு. என்ன வந்து எதுவுமே வந்து பண்ணிறாத." அப்புட்னு வந்து சொல்லும்போது, அப்ப எல்லா பசங்களும் வந்து கத்துறாங்க. "பாஸ் டேய் முட்டா பயல சிஓ அவர வந்து விடுடா." அப்புட்னு வந்து சொல்லும்போது, சிஓ வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "இந்த கத்திய வந்து பார்க்கறக்கு வந்து நல்லா இருக்கு. நான் உனக்காக இந்த கத்திய வந்து இப்ப வந்து நல்லா பார்த்துக்கிறேன். பார்க் யோங்டோ ஓகேவா?" அப்புட்னு வந்து சொல்லும்போது, அப்ப பார்க் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, என்னது? என்னோட கத்திய வந்து என்கிட்ட வந்து குட்றா. என்னோட கத்திய வந்து என்கிட்ட திருப்பி குட்றா." அப்புட்னு வந்து பார்க் வந்து கத்தும்போது, அப்ப சிஓ பார்க்கு கிட்ட இருந்த கத்திய வந்து புடுங்கி எடுத்துக்கிட்டான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப சிஓ கையில ஒரு எனர்ஜி வந்து வருது. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சிஓ வந்து என்ன சொல்றான்னா, "இந்த விஷயத்த இப்ப நான் வந்து பார்த்துக்கணும். இந்த விஷயத்த உண்மையாவே நீ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும்." அப்புட்னு வந்து சொல்லிட்டு, அப்ப சிஓ அவனோட ஸ்கில்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப சிஓ வந்து என்ன நினைக்கிறான் அப்டின்னா, இன்ட்ரஸ்டிங். அப்பனா இந்த நினைவு சின்னம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற உள் செயல்பாடுகள வந்து பார்க்கறக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்ப பார்க் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "அவன வந்து புடிங்கடா." அப்புட்னு வந்து சொல்லும்போது, அப்ப மறுபடியும் 2 பசங்க சிஓவ அட்டாக் பண்ண போகும்போது, சிஓ அவனோட ஸ்பீடு ஸ்கில்ல அப்ப வந்து யூஸ் பண்றான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, "எங்கடா அவன வந்து காணோம்." அப்புட்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சிஓ அவனோட ஸ்பீடு ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணி இந்த 2 பசங்களையுமே கத்தியால வந்து அட்டாக் வந்து பண்ணியிருக்கிறான். அந்த சீனையும் நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சிஓ வந்து என்ன நினைக்கிறான் அப்டின்னா, இதுகிட்ட ஒரு உடைமையாக்குற சக்தியும் வந்து இருக்கு. அதாவது எனக்குள்ள வந்து ஒரு உடைமையாக்குற சக்தியும் இருக்கு. இதுவும் வந்து வசதியான பொருள் தான். அப்புட்னு வந்து நினைச்சுட்டு வந்து இருக்கும்போது, அப்ப அந்த பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இந்த முட்டா பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான். எனக்கு இப்ப வந்து ரத்தம் வருது. ஃபக். இப்ப என்ன பண்றது?" அப்புட்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, சிஓ வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "புலம்புறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கடா எல்லாருமே. நான் உங்கள அந்த அளவுக்கு வந்து ஆழமா வந்து இப்ப வெட்டல. ஆனா இன்னமும் எனக்கு நீங்க பணம் குடுக்கக் கூடாதுன்னு நெனச்சா, அதுக்கப்புறம் இன்னும் இந்த இடத்துல விஷயங்கள் ரொம்ப மோசமா வந்து மாறும். பார்த்துக்கோங்க. எனக்கு பணம் தர போறீங்களா? இல்ல வந்து இந்த இடத்துலயே வந்து சாக போறீங்களா? சொல்லுங்கடா." அப்புட்னு வந்து சிஓ வந்து கேட்கும்போது, அப்ப பார்க் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "சரி ஓகே. நான் வந்து பணம் தரேன்." அப்புட்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப நெக்ஸ்ட் சீன் ஒரு ஹோட்டல் இடத்த நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப பார்க்கோட அக்கா பார்க் யோங் ஜோ ஃபோன்ல பேசிட்டு வந்து இருக்காங்க. அவங்க வந்து என்ன பேசிட்டு வந்து இருக்காங்கன்னா, "நீ இப்ப வந்து என்ன சொன்ன? நீங்க எல்லாரும் இப்போ சியோ ஜோயிங்கான்ட்ட அடி வாங்கிட்டு, அவனுக்கு வந்து பணத்த இப்ப வந்து தந்துட்டு வந்து வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட வந்து சொல்றீங்களா? இது ஒரு நியாயமான சாக்கு போக்கா வந்து இருக்கும்னு என்கிட்ட பொய் சொல்றியா நீ? நீ சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் வந்து இல்ல முட்டா பயல. நீ என்கிட்டயே வந்து பொய் சொல்றியா? அந்த பையன் வந்து உன்ன வந்து அடிச்சானா?"
அப்படின்னு வந்து பார்க் ஜோங்ஸோட அக்கா வந்து சொல்லும்போது, அப்போ பார்க் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அடச்சே அக்கா எனக்கு இப்போ வந்து இங்கே வந்து என்ன இளவு நடந்துச்சுன்னு கரெக்டாக வந்து தெரியல. அந்த முட்டா பையன் சிஓ நேற்று வரைக்கும் ஒரு சண்டை போட தெரியாத அளவுக்கு ஒரு ஆளாக வந்து இருந்தான். ஆனா இப்போ சியோ ஜோயான் அவன் கம்ப்ளீட்டா வந்து டிஃபரெண்டா மாறி ஒரு வில்லன் மாதிரி வந்து மாறி எங்களை வந்து புரட்டி எடுத்துட்டான் அந்த வாட்டி அப்படின்னு வந்து பார்க் வந்து சொல்லும்போது, அப்ப ஜோவான பார்க்கோட அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா எனக்கு வந்து புரிஞ்சுச்சு. சரி ஓகே நீ அந்த பையன்கிட்ட எவ்வளவு பணத்தை வந்து இழந்துன்னு சொல்றா அப்படின்னு வந்து கேட்கும்போது, பார்க் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அது வந்து நான் என்னோட பேங்க்ல இருந்த எல்லா பணத்தையும் அவன்கிட்ட தந்துட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ண சில பொருட்களையும் நான் அவன்கிட்ட குடுத்துட்டேன். அதுவும் வந்து பயந்துகிட்டே வந்து குடுத்துட்டேன். அப்படின்னு வந்து பார்க் வந்து சொல்லும்போது, ஜோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அட கடவுளே! உங்களுக்கு வந்து என்ன பைத்தியமா? அப்பனா நீ அந்த புத்தர் சிலையையும் அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டியாடா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, பார்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அதாவது அக்கா என்ன நடந்துச்சுன்னா, அவன் என்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னு வந்து சொன்னான். அவன் கேட்ட பணத்தை விட என்கிட்ட வந்து பணம் ரொம்ப கம்மியா இருந்ததால, அவன் வந்து அந்த புத்தர் சிலைய வந்து எடுத்துக்கிட்டான் என்கிட்ட இருந்து." அப்படின்னு வந்து பார்க் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஃபிளாஷ்பேக் சீன்ல சியோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "வாவ்! இருந்தாலும் நீங்க ரொம்ப வந்து வேஸ்ட்டுடா. உங்ககிட்ட வேற பணம் எதுவுமே வந்து இல்லையா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, பார்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "எங்ககிட்ட அந்த பணம் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே வந்து இல்ல. நீ வேணா நீயே வந்து செக் பண்ணி வந்து பாரு." அப்படின்னு வந்து சொல்லும்போது, சியோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையாவே இத மட்டும் தான் வந்து நீ வந்து வச்சிருக்கியா? காட்றா வேற ஏதாச்சும் வந்து பணம் வச்சிருக்கியா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, பார்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "ஆமா அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட பணம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சியோ ஜோயியான் பணத்தை வந்து எண்ணிக்கிட்டே பார்க்க வந்து பார்த்து உடைச்சிட்டு வந்து இருக்கிறான். சியோ ஜோயியான் மறுபடியும் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "சரி ஓகே. நான் உன்கிட்ட ஏதாச்சும் வந்து இருக்கான்னு தொலைவி வந்து இப்ப வந்து பார்க்குறேன். எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு பொருள் உன்கிட்ட இருந்து வந்து கிடைச்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே வந்து செத்தீங்கடா பார்த்துக்கோங்க." அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, "பாஸ் எங்கள வந்து காப்பாத்துங்க." அப்படின்னு வந்து சொல்லும்போது, சியோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "ஓ! இது என்னடா? இந்த சிலை வந்து பார்க்கறக்கு வந்து நல்ல விலை வந்து போற மாரி இருக்கு. இத நான் வந்து எடுத்துக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லும்போது, பார்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "ப்ளீஸ் அத மட்டும் என்கிட்ட வந்து குடுத்துரு. அந்த பொருள என்கிட்ட குடுத்துரு. நீ வந்து எடுத்துக்காத." அப்படின்னு வந்து கேட்கும்போது, சியோ வந்து என்ன சொல்றான்னா, "பார்க் உன்னோட வாயிலிருந்து ப்ளீஸ்ன்னு வந்து சொல்லி நீ வந்து கெஞ்ச ஆரம்பிச்சா, அப்பனா இந்த சிலை ரொம்பவே விலைமதிப்பான ஒரு பொருளா வந்து இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் சொல்றது வந்து கரெக்ட்டா? சரி ஓகே இந்த சிலையையும் அண்ணன் எடுத்துக்கிறேன். நானே வந்து வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பார்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா கத்துறாப்புல, "ஏய் நில்லு! சியோ ஜோயியான் அந்த சிலைய வந்து என்கிட்ட வந்து திருப்பி தாடா! முட்டா பயலே ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ்! டேய் ப்ளீஸ்டா வேற ஏதாச்சும் வந்து எடுத்துக்கிட்டு அந்த சிலைய திருப்பி வந்து தாடா ப்ளீஸ்டா." அப்படின்னு வந்து பார்க் வந்து கெஞ்சிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சியோ பார்க்கு கிட்ட வந்து இருந்த புத்தர் சிலைய வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். அந்த சீனை நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப பார்க்கோட அக்காவான ஜோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அந்த பொருள போய் திருப்பி வந்து வாங்கிட்டு வா சீக்கிரமா. இல்லைன்னா நான் வந்து உன்ன வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு வந்து சொல்லும்போது, பார்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன அக்கா நீங்க வந்து இப்ப வந்து என்ன சொன்னீங்க?" அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து கேட்கும்போது, ஜோ அப்ப வந்து கோவமா வந்து கத்துறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அந்த சிலைய உடனே அவன்கிட்ட இருந்து வாங்கி, திரும்ப வந்து கொண்டு வாங்கடா முட்டா பசங்களா! இல்லைன்னா நான் வந்து உங்கள வந்து கொன்றுவேன் பார்த்துக்கோங்கடா." அப்படின்னு பார்க்கோட அக்கா வந்து கத்தும்போது, அதோட வந்து இந்த டாம்ப் ரைடர் கிங் மான்காவ் சாப்டர் 3 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான அந்த டாம்ப் ரைடர் கிங் மான்காவ் சாப்டர் 4ல வந்து நான் வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோல.